இருக்கிறதுனால இந்த கொலை குற்றவாளி எப்படியும் கைது பண்ணால் இவனுக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா இது ஒரு சீரியஸான கேஸு. ஏன்னா இந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பண்ணை வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் அதிகமாக நடக்கிறதுனால இவனுக்கு இந்த தண்டனையை நம்ம சிவியராக கொடுத்தாக்கா அடுத்த குற்றவாளி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் பயத்தோடு இருப்பாங்க, இந்த மாதிரி சம்பவம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு எப்படியாவது இதில் லாக் பண்ணி இந்த 2 கேஸுக்கு இவனுக்கே தூக்கு தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ வாங்கி கொடுத்து இந்த கேஸை மூடிடலாம் அப்படின்னு சந்தேகங்கள். என்னோட சந்தேகம் மட்டும் இல்லை, மக்களோட உங்களோட சந்தேகம் கூட. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேஸு யாரோ ஒருத்தன் குற்றவாளி எங்கேயோ பண்ணிவிட்டு அவன் இன்னோட மக்களாக வசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ இந்த கேஸ் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குற்றவாளி இன்னும் ஈஸியாக கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பான். இன்னும் தோட்டத்து வீடுகள்லாம் போய் இந்த மாதிரி மர்மமான முறையில் வயசானவங்களை டார்கெட் பண்ணி கொலை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செய்து தமிழ்நாடு போலீஸை நிறையா சாதனைகளை பண்ணியிருக்கிறீங்க. இந்த பல்லடம்